இந்த மீட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஓசி பயணம் போகிறாங்க அப்படின்னு விஜய் பேசியிருக்காரு. திராவிட கட்சிகள் பணம் கொடுத்து ஏமாற்ற பார்க்குறாங்க உரிமை தொகை 2 பேர் சொல்லிட்டு. இப்போ நானும் ஆட்சிக்கு வந்து 2500 தருவேன், இல்லை மகளிருக்கு இலவசம் தான். அவர் என்ன மாதிரி கோட்பாடுல அதை இந்த கட்சிகளினுடைய நீட்சி தான் அவருக்கு தனித்த ஒரு தத்துவமோ ஒரு பாதையோ கோட்பாடோ என் தம்பி கிடையாது. அவர் திராவிடம் தமிழ் தேசியம் ஒண்ணுங்கும் போதே அவருக்கு தனித்த பார்வையோ ஒரு திட்டமோ இல்லை. உங்களுக்கு அது புரிஞ்சுக்கணும். சினிமா வேற சித்தாந்தம் வேற, ரெண்டையும் போட்டு குழப்பிக்க கூடாது. உங்களுக்கு விளங்குதா? அவர் இப்ப இங்க இருக்கிறவங்களே அதிமுக ஊழலை எதுக்குறீங்கன்னா, அதிமுக ஊழல் கட்சின்னா அந்த ஊழல் கட்சியில் அமைச்சராக இருந்தவங்க எல்லாம் அவங்க கூட இருக்காங்க. அதிகபட்சமா அதிமுக உறுப்பினர்கள் இங்க இருக்கிறாங்க. அப்ப அதிமுகவின் இன்னொரு கட்சி நீட்சி மாதிரி தான் இது இருக்குது. அதே திராவிட சித்தாந்தம், அதே ஐயா ஈவேரா வச்சுக்கிறீங்க, அதே ஐயா பேர எங்க அண்ணா வச்சுக்கிறீங்க, அதே ஐயா எம்ஜிஆர் வச்சுக்கிறீங்க, இப்ப அம்மா ஜெயலலிதாவும் சேர்த்துக்கிட்டீங்க. அப்ப அந்த கட்சி அது என்ன செய்து தாலிக்கு தங்கம்னு அம்மா அறிவிச்சாங்க. அரைப்பவன் நீங்க ஒரு பவன் கூட்டி இருக்கீங்க. ஏன்னா 10 ஆண்டு ஆயிடுச்சுல, கொஞ்சம் டெவலப் ஆயிருக்குல்ல, வளர்ந்துருக்குல்ல. இவர் போன தடவை 1000 கொடுத்தாரு ஐயா ஸ்டாலின். இவர் வந்து ஐயா எடப்பாடி வந்து நான் வந்தா 2000 கொடுக்குறேன். இப்ப அவரும் 2000 சொல்லிட்டாரு. அப்ப நான் வந்து நீங்க 2 பேரும் 2000மா, நான் 2500. இப்ப எங்க அண்ணன் பாண்டியராஜன் படத்துல ஒரு ஏலம் விடுவாங்க. நம்ம ஐயா பயில் வாங்குறாங்கன்னா உட்காந்து 2000, 3000, 4000, கடைசியா பிம்பிளிக்கு பிளாப்பிம்பாங்க. அந்த பிம்பிளிக்கு பிளாப்பி தான் இது. அது எப்ப பிளாப் ஆகுதோ அது வரை நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும். இது ஒரு கொடுமை தான் தங்கச்சி. இது ஏதாவது சரி பண்ணணும், மாத்தணும். இது என ஒரு இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமையில இல்லாம என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவேன்னு ஒருத்தன் சொல்ல மாட்டான். சொல்ற எங்களையும் கவனிக்க மாட்டான். இதுதான் பிரச்சனையே. எதுக்கு இலவசம் தங்கச்சி? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் இந்த எல்லார்கிட்டையும். ஒரே நாள் பொங்கலுக்கு 760 கோடி 790 கோடிக்கு குடிக்கிற அளவு காசு வச்சிருக்காங்க. ஒரு படம் இப்போ என் தம்பி விஜய் படமே வந்தாலே முதல் நாள் முதல் காட்சி 34 கோடி வசூலிக்குது தங்கச்சி. 34 கோடி பொழுதுபோக்குக்கும் மதுவுக்கும் செலவு பண்றதுக்கு காசு இருக்கிறவனுக்கு எதுக்கு இலவசம் கொடுக்குற தங்கச்சி? சொல்லுங்க, எதுக்கு கொடுக்குற? மக்களின் அறிவை, மக்களின் உடல் ஆற்றலை, அறிவாற்றலை உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கணும். அந்த நாடுதான் வாழும் வளரும். உட்காரு, நான் காசு தர்றேன்னா அந்த காசை எங்க இருந்து எடுப்பேன்? நீ என்ன எங்க பாட்டன் சோழ பரம்பரையா சொந்த சொத்தை வித்துட்டு எங்களுக்கு கொடுக்குற? நீ கடன் வாங்கி யாரை காட்டி கடன் வாங்குற? என்னைய காட்டி தான் கடன் வாங்குறான், உங்களை காட்டி தான் கடன் வாங்குறாங்க. இந்த மக்கள்கிட்ட நான் வரியை போட்டுக்கிருவேன், இவ்வளவு வரியை ஏத்திக்கிருவேன். பேருந்து கட்டணம் உயர்தா இல்லையா? இலவசம்ங்கிற, இலவசமா கொடுத்துட்டு அந்த பேருந்தே இலவசம். ஓட்டுநர் நடத்துறதுக்கு சம்பளத்தை யார் காசுல இருந்து கொடுப்ப? சொந்த காசா? சரி, பேருந்தை சீரமைக்கணும், அது எந்த காசு? எரிபொருள் நிரப்பணும், அது எந்த காசு? இலவசமா என் மக்கள் யார் கேட்டது? தரமா கொடு. குறைந்த ஒரு நியாயமான கட்டடம் இல்லையா? ஒரு கட்டுமான விலைக்கு ஒரே அளவுக்கு சீரா ஒரு விலையை தீர்மானிச்சு இதுல பயணம் செய்யுங்க. நல்ல தரமான பேருந்தை நான் தாரேன், நல்ல சாலை. இதுதான் மக்கள் கேட்கிறாங்க. இதுதான் மக்கள் கேட்கிறாங்க. பஸ் இலவசம், சிலிண்டரு இலவசம், அப்புறம் வேற என்ன இலவசம்? 1000, 2500 காசு இலவசம். ஒரு வேலைக்கும் போகணும், வீட்டிலே இருக்கலாம். கேரளா ஒவ்வொரு தேர்தலையும் இப்படித்தான் அறிவிச்சுக்கிட்டு வந்துட்டு வருதா? கொடுமை.